வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. பன்னீர்செல்வம் அவர்கள் இன்று காலையில் வெளியிட்ட மிக முக்கியமான அறிவிப்பு. நேற்று சட்டசபை கூட்டத்தொடரில் பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர் ஸ்டாலின் அவர்களை புகழ்ந்தும் இரண்டாவது முறை திமுக தான் ஆட்சியை அமைக்க வேண்டும் என்று பேசியதும், கடைசியில் ஓபிஎஸ்ஸின் ஆதரவுடன் தான் இதை பேசுகிறேன் என்பதையும் பதிவு செய்திருந்தார். ஓபிஎஸ் அவர்களும் நேற்று ஸ்டாலின் அவர்களை சந்தித்ததும் குறிப்பிடத்தக்கது. அரசியலில் பல மாற்றங்கள் ஏற்படலாம். ஆனால் முன்னாள் முதல்வராக 3 முறை பதவியில் இருந்த ஓபிஎஸ் அவர்களது இந்த முடிவு சரியானதா? மேலும் இதற்கு யார் காரணம் என்ற தகவலை நாம் பார்க்கும் பொழுது, கடந்த 5 ஆண்டுகளாகவே அதிமுகவில் இணைவதற்குத்தான் முயற்சி செய்தார். மேலும் 3 மாதங்களுக்கு முன்பாக கூட அதிமுகவில் இணைந்து கொள்வேன் என்பதையும் உறுதி செய்தார். கடந்த வாரம் கூட எடப்பாடி எனது அண்ணன் தான், பழசை மறந்துவிட்டு அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்பதையும் தெரிவித்தார். ஒரு மனிதன் எவ்வளவு கீழே இறங்க வேண்டுமோ அந்த அளவிற்கு கீழே இறங்கி மன்னிப்பு கேட்ட பிறகும் கூட எடப்பாடி மனம் மாறாத நிலையில் இனியும் அதிமுக பழைய நிலைமையில் இல்லை. எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா இவர்களது ஆசி நமக்கு இருக்கிறது, தொண்டர்களது ஆசி நமக்கு இருக்கிறது. இதனால் திமுகவுடன் கைகோர்ப்பதே சிறந்ததாக இருக்கலாமா என்பதும் தற்பொழுது தொண்டர்களது முடிவு இல்லாமல் ஒருபோதும் ஓபிஎஸ் அவர்கள் இந்த முடிவை அறிவிக்க மாட்டார். ஏனென்றால் இதற்கு முன்னால் கூட 3 முறை ஸ்டாலின் அவர்களை சந்தித்திருப்பார் ஓபிஎஸ் அவர்கள். ஆனால் திமுகவில் இணைவதை பற்றி ஒருபோதும் அவர் அறிவிப்புகளை வெளியாகவில்லை. நேற்று கூட அவர் ஸ்டாலினை சந்தித்தார். ஆனால் அப்பொழுதும் கூட திமுகவுடன் கூட்டணியோ அல்லது திமுகவில் இணைவது பற்றியோ எந்த ஒரு அறிவிப்பும் வெளியாகவில்லை. இதனால் தற்பொழுது மீண்டும் ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவின் பக்கமே இருப்பதாகவே நம்மால் பார்க்க முடிகிறது. பன்னீர்செல்வத்தின் தீவிர ஆதரவாளராக இருந்த அதிமுகவின் மிக முக்கிய மூத்த தலைவராக செயல்பட்ட பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் கூட நேற்று முன்தினம் எம்ஜிஆர் அதிமுக என்ற புதிய கட்சியை தொடங்கிவிட்டார். அதற்கான விறுவிறுப்பான அடுத்த கட்ட நடவடிக்கைகளும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. மேலும் எம்ஜிஆர் அதிமுக கூட்டணியை தற்பொழுது உறுதி செய்யக்கூடிய வகையில் பேச்சுவார்த்தையும் நடைபெறுகிறது. இதனால் விஜய் அவர்களது தலைமையில் பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் கூட்டணிக்கு செல்வார் என்றும் கூறப்படுகிறது. மேலும் இந்த கூட்டணியில் ஓபிஎஸ் பங்கேற்கலாம் அல்லது அதிமுகவில் எடப்பாடியின் மனம் மாறுகிறதா என்பது ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தியுள்ளார். இதில் சம்மதம் இல்லை என்றால் ஓபிஎஸ் அவர்கள் அரசியலிலிருந்து விலகலாமா அல்லது திமுகவில் இணையலாமா என்பதை உண்மையான தொண்டர்கள் கமெண்டில் கூறுங்கள்.